ஹாய், இன்னைக்கு டே 18 லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் கீரை பருப்பு சாதம் மற்றும் உருளைக்கிழங்கு வறுவல் தான். இதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கடலைன்னா 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 வரமிளகா, 10 பல்லு பூண்டு இந்த மாதிரி பொடிசாக நறுக்குனது, 1 பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்குனதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 1 தக்காளியை இந்த மாதிரி பெரிய சைஸாக கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன். அதை அப்படியே ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நமக்கு தக்காளி நல்லா வதக்கி இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள் போதும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம நான் சிறுகீரையை நல்லா அலசி பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த கீரை வேணால் எடுத்துக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் நல்லா கீரையை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே வதங்கி நமக்கு வந்திருக்கும் பாருங்கள் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச நார்மல் ரைஸு, 1 டம்ளர் அரிசினா 1/2 டம்ளர் துவரம் பருப்பு போட்டிருக்கேன். இதை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சது. ஸோ இதை அப்படியே தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அந்த டம்ளரில் 1க்கு 3 ஊற்றணும். 1:3 ஊற்றுங்க. இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 4-5 விசில் விட்டுருங்க. நல்லா விசில் அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே கீரை சாதம் ரெடியாக இருக்கும். ஸோ இதை அப்படியே ஒரு கரண்டி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தண்ணியெல்லாம் நல்லா இழுத்து அடி பிடிக்காமல் நல்லா வந்திருக்கு. கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் 1 ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டால் நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு சுட சுட கீரை பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அண்ட் இதுக்கு சைட் டிஷ் பார்க்கலாமா? நான் இன்றைக்கி ஒரு பாத்திரத்தில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், உருளைக்கிழங்கை இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெலிசாக கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் தின்னாக கட் பண்ணுங்கள். இப்போ எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துட்டு தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தோசைக்கல்ல நல்லா எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்க ஒவ்வொன்றா ஆட் பண்ணி 2 சைடும் திருப்பி போட்டு பரட்டி போட்டு எடுத்துட்டா நமக்கு சுட சுட உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளார அப்படியே சாஃப்டியாக இருக்கும், வெளியில் இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்க. ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இன்னொரு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வறுவல், அதுவும் சூப்பராக இருக்கும். இதுக்கு இன்னைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.